ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குட்டா வச்சுட்டு ஆயிலை ஊற்றி கொஞ்ச நேரம் சூடு பண்ணணும். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கஸ்தூரி மெத்தி, கடற்பாசி, ஸ்டாரு, லவங்கம், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொத்தமல்லி, புதினா, சிக்கனு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மிளகாத்தூள், சிக்கன் தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டையை போட்டுக்கிறோம். அடுத்து அது கூட சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணுறோம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். கரண்டியால் எடுத்து வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிய பிறகு தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் பட்டை லவங்கெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலாவை நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்குவோம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மசாலாவும் கலந்த பிறகு சிக்கனை சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. நல்லா 2-3 வாட்டி நல்லா திருப்பி போட்டு கலந்துக்கணும். மிக்ஸ் பண்ணி சாப்பாடு உடையாமல் இருக்கிறதுக்காக டேஸ்ட்டுக்காகவும் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். கறி நல்லா வந்துச்சு பார்த்தா இப்போ தண்ணி கலந்துக்கிறோம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். பிரியாணி கலருக்காக நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா பதமாக வந்துடுது. இப்போ நம்ம பிரியாணி தம் போடுற ஸ்டேஜுக்கு பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ தம் போடலாம். அதில் வாசனத்துக்கு மல்லி இலை 2 தூவிக்கும். பிரியாணி இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தம்மை உடச்சிக்குவோம். தம்மை உடச்சி சுவையான பிரியாணி பார்க்கலாம். போட்டிருக்கிறோம். வாங்க தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, கேரட் சீவி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பண்ணிட்டேன். சால்ட் போட்டுக்கலாம். சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தம்மு நம்ம இறக்கிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி அற்புதமாக வந்துருக்கு. பிரியாணி தயிர் பச்சடி வச்சு நம்ம இப்போ சாப்பிட்லாம். ஓகே, பாய்.